எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அழகே அழகு சீரியலும் பாண்டியன் ஸ்டோர்ஸும் இணையக்கூடிய மகா சங்கமம் எதுக்காக வச்சாங்க தெரியுமா? தங்கராஜ் அடிக்கடி பாக்கியராஜை குத்தி குத்தி கொலை பண்ணுறாரு. என் தங்கச்சியை நீ தான் கொலை பண்ண, என் மூஞ்சில எப்பட்றா நீ முழிக்கிறா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினாரு. அந்த தங்கச்சியை யார் கொலை பண்ணது? அந்த தங்கச்சி சூசைடு இல்லை, கொலை தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2லேருந்து ராஜி நம்ம அழகே அழகு சீரியலுக்குள்ளே கிரேட் என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் ராஜி எப்படி தங்கராஜ் தங்கச்சியோட கொலை கேஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ராகவனோட தங்கச்சி சாந்தி, அவங்களோட பொண்ணு, மாமியார், அவங்களோட ஓப்படியா, இந்த 3 பேருமே ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு வராங்க. அவங்க தங்குறது வெளியே இருக்கிறதுனா கொஞ்சம் சேஃப்டி இல்லை, அதனால் உங்கள் வீட்டில் தங்கட்டுமே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்க ராகவனும் தாராளமாக தங்கட்டும் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறதோட இல்லாமல் மலரை கூப்பிட்டு 3 பேர் என் தங்கச்சியோட சொந்தக்காரங்க நாளைக்கு வீட்டுக்கு வராங்க, அவங்க எந்த ஒரு குறையும் சொல்லாத மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க மலர்கிட்ட. நம்ம மலரை இந்த ராஜலட்சுமி ராகவனும் போட்டி போட்டு வேலை வாங்குறத நம்ம மதி வீட்டில் இருந்து இப்போ தான் முழுசாக கவனிக்கிறாங்க. நம்ம மலருக்காக மதி பேசினாலும் இந்த சார்ஜர் போடுறது, ஃபேனை போடுறது, சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது, இதுக்கெல்லாம் 1 நிமிஷம் ஆகுமா மதி? ஆனால் இப்போ அவங்க வச்சுருக்காங்களே அந்த தண்ணியை துடைக்கிறது, அதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் சொன்னால் பேசாமல் வாயை மூடிட்டு செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம மலர் பரிதாபமாக சொல்ல, நம்ம மதிக்கு மலரை பார்த்தா பரிதாபம் தான் வருது. இவங்களை எதிர்த்து பேசக்கூட இவங்க வாயை திறக்க மாட்டாங்களே, நம்ம மலருக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு மதி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம மலர் அடுத்த நாள் வீட்டுக்கு வர விருந்தாளிக்காக இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ராகவன் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து நாளைக்கு இந்தந்த சாப்பாடெலாம் இருக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு என் தங்கச்சி சாந்தி அங்கேருந்து ஆர்டர் போட்டிருக்கா அப்படின்னு மலருக்கு இங்கே இந்த ராகவன் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஊங்கொட்டி கேட்குற நம்ம அழகு மலர் காலையிலேயே எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சு ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அழகுமதி கூட இன்னைக்கு நான் ஜாகிங் போலக்கா, உங்களுக்கு கூட 3 பேர் வர்றதுனால வேலை ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும், நான் ஒரு ஆளாவது உங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்கிறேன் அப்படின்னு நம்ம மலருக்கு பக்கத்துலேயே இருந்து எல்லா வேலையிலையும் ரொம்ப உதவி செய்கிறாங்க நம்ம அழகுமதி. பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் கோமதி, மீனா, ராஜி, இவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்காக பாக்கியராஜ் காரில் கிளம்பிடுறாரு. 3 பேரும் காரில் அப்போ தான் வந்து இறங்கியிருப்பாங்க. ராஜலட்சுமி ராகவனும் வரவேற்று வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சுடு தண்ணி எடுத்து வை, என் தங்கச்சியோட சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, பேஸ்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து மலரை வாங்குறாங்க. மலர் ஏற்கனவே ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சு சமையல் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பச்சை தண்ணி கூட அவங்க வாய்க்குள்ளே போகலை. இதில் சுடு தண்ணியை எடுத்துகிட்டு வா, அவங்க குளிக்கிறதுக்கு சுடு தண்ணியை போடு, பேஸ்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு வா, அவங்க தங்குறதுக்கு ரூமை ரெடி பண்ணிட்டியா, பாத்ரூமை கழுவிட்டியா அப்படின்னு நம்ம மலரை இந்த ராகவன் கேட்டு கேட்டு வேலை வாங்குறாரு. இப்படி ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து செய்கிற மலரை பார்த்து கோமதிக்கு ஆச்சரியமாக இருக்குது. யாருமா நீ இந்த வீட்டுக்கு அப்படின்னு கேட்க, நான் அந்த வீட்டோட மூத்த மருமக, உங்களை கூப்பிட வந்திருந்தாரே பாக்கியராஜ், அவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, மூத்த மருமகளா, உன்னையா இந்த வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சால் கூட இவ்வளோ குறை சொல்கிறாங்க அப்படின்னு ராகவனை பார்த்து கேட்க, ராகவன் அந்த பக்கமாக போயிடுறாரு, அவர் காதிலே வாங்கிக்கல. இப்போ காலையில் எல்லாருமே சாப்பிட வராங்க. ராஜி வழக்கம் போல் இன்டர்வியூக்கு கிளம்புறதுக்காக ரொம்ப சீக்கிரமே வர, ராஜிக்கு இது பிடிக்கும், மீனாவுக்கு அந்த சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம மலர். எல்லாத்தையும் பரிமாறும் போது எப்படிம்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செஞ்சு வச்சுருக்க, ஒரு ஐட்டம் செஞ்சு எல்லாரையும் சாப்பிட சொல்லக்கூடாதா அப்படின்னு மலர் செஞ்ச ஒவ்வொன்றையும் பாராட்டிட்டு, இப்படி குடும்பத்துக்காக இவ்வளோ வேலை செய்கிறாளே மலர் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கோமதி பாராட்டுறாங்க. பார்த்திங்கன்னா மத்தியான சாப்பாடுக்கு இந்தந்த லஞ்ச் மெனு அப்படின்னு சொல்லி ராகவனும் ராஜலட்சுமியும் ஒரு லிஸ்ட்டே போட, இருமா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே கோமதியும் மீனாவும் இருந்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிச்சனில் கோமதியும் மலரும் ஒன்றா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராஜலட்சுமி வந்துடுறாங்க. இவ என்ன காலையிலேருந்து சமையக்கட்டே கதின்னு இருக்கா, இன்னும் வீட்டை பெருக்கலை, வீடை துடைக்கலை, அந்த துவைக்க தோட்ட துணியெல்லாம் எடுத்து போட்டு துவைக்கலை அப்படின்னு திட்டிக்கிட்டே அப்போ தான் கிச்சனுக்குள்ளே நுழையிறாங்க. பார்த்திங்கன்னா கோமதியும் நம்ம மலரும் ஒன்றா உக்காந்து சமையல் செய்கிறத பார்த்த உடனே இவங்க முன்னாடி மலரை எப்படி வேலை வாங்குறது? மலரு மலரு, நீ சமையல் செஞ்சு முடித்தோடனே அங்கே துணியெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன், அதை துவைச்சிரு மலரு அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க.
நம்ம மலர் சரிங்கத்தா அப்படின்னு அமைதியாக தலையாட்ட, காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், இவருக்கு இது பிடிக்கும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு வீட்டில் இருக்க 10 பேருக்கும் 10 டிஷ்ஷு செஞ்சுருக்காங்க. இப்போ மத்தியானத்துக்கு வேற அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சமையல் வேலை பத்தாதுன்னு நீங்கள் என்னமோ சமையல் வேலையை முடிச்சுட்டு துணியை துவைக்க சொல்கிறீங்க. இந்த வீட்டில் எல்லா வேலையும் மலர் தான் செய்வாளா? மூத்த மருமகா அப்படின்னா வீட்டு வேலைக்காரின்னு நினைப்பா உங்களுக்கா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. நம்ம மலர் ஆன்னு பார்க்குறாங்க. எங்கே மதிய காணோம் அப்படின்னு கேட்க, அவளோட தான் ராஜி இன்டர்வியூக்கு போயிருக்கா. அவள் தான் படித்த மருமகளாச்சே, அதனால் கூட அவள் போயிட்டா. வீட்டில் வேலை செய்கிறதுக்கு இவ மட்டும்தானே இருக்கா அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, நீங்கள் ரொம்ப தமாஷா பேசுகிறீங்க. எப்படியுமே இப்படி தான் தமாஷா பேசுவீங்களா? எல்லா வேலையும் மலர் கூட நீங்கள் சேர்ந்து செய்ய மாட்டிங்களா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. எனக்கு ஒரே கால் குடைச்சலுமா, இன்றைக்கி தான் வேலை செய்யலை, இல்லாட்டினா எப்போவும் மலரோட பாதி வேலையை நான் தான் செய்வேன் அப்படின்னு ராஜலட்சுமி தற்புகழ்ச்சி புகழ்ந்துக்கிறாங்க. அப்போ தான் மலருக்கு ஞாபகம் வருது, இவங்க பாதி வேலை செய்கிறாங்களா, இன்றைக்கி மட்டும்தான் கால் வலியா அப்படின்னு ஒன்றுமே கோமதி கிட்ட சொல்லலை. பார்த்திங்கன்னா இப்போது பாக்கியராஜ் நம்ம மலரை பார்க்குறதுக்காக வராங்க. இப்போது இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் உங்கள் கூட பிறந்தாங்க அப்படின்னு கேட்க, பாக்கியராஜுக்கு ஒரே சந்தோஷம். ரேவதியை பற்றி கேட்டாங்களே, ரேவதி, சுரேஷு, ஸ்ருதி, சித்து அப்படின்னு நாங்கள் 5 பேர். ரேவதியோட வீட்டுக்காரு தொழிற்சங்க தலைவராக இருக்கார், அவர் பேர் தங்கராஜ். சுரேஷு எஸ்ஐயாக இருக்கான். ஸ்ருதியும் சித்தாவும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, நான் பேங்க்கில் கேஷியராக இருக்கேன் அப்படின்னு அறிமுகம் பண்ணேன். ரேவதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தங்கச்சியோ அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கு ரேவதினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் தங்கராஜ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவள் என்னை ரொம்ப பார்த்துக்கிறதில்ல, பேசுகிறதில்ல. ஆனால் நானாக அவளுக்கு கொல்ல பிரியம் அப்படின்னு சொல்ல, ஏன் தங்கராஜ் உங்களை ரேவதியோட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு உங்கள் வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு விட மாட்டாரா அப்படின்னு சொல்ல, அதை ஏன் கேட்குறீங்க, தங்கராஜ் ஒரு டெரர் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு பாக்கியராஜ். ஆனால் நம்ம மலர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தங்கராஜ் பற்றின பேச்சை அப்படியே மறைச்சிட்றாங்க. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, என் தங்கச்சியோட ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு இந்த ராகவன் ரொம்ப சந்தோஷமாக தங்கராஜ் ஃபேமிலியவை வீட்டுக்கு வர சொல்கிறாரு. தங்கராஜ், ரேவதி 2 பேரும் இளவரசி தரணியோட வீட்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக வந்து ராகவனோட பேசிக்கிட்டு இருக்க ரேவதிக்கு மீனாவை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவங்க 2 பேர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் நம்ம அழகுமதியோட இன்டர்வியூ முடிச்சுட்டு ராஜி வராங்க. ராஜி ஐபிஎஸ் ட்ரைனிங் இன்டர்வியூக்காக தானே சென்னை வந்திருக்காங்க. அதனால் கோல்டு கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி விசாரிக்க சொல்லி கோல்டு கேஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அப்படியா, என்ன கேஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு தங்கராஜ் கேட்க, நம்ம ஐபிஎஸ் ராஜிக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் தானே, கோல்டு கேஸ் எல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதில் உங்கள் தங்கச்சி ஸ்ரேயா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு கோல்டு கேஸ் ரிப்போர்ட் இருந்துச்சு. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமே, அந்த கேஸையே நம்ம ரிப்போர்ட் பண்ணிடலாம், ஈஸியாக ஆச்சு, ஐபிஎஸ் வேலைக்கு ஒரு ரிப்போர்ட்டும் வந்துருச்சா அப்படின்னு நான் அந்த கேஸ் ஃபைலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ராஜி தங்கராஜோட தங்கச்சி ஸ்ரேயாவோட தற்கொலை வழக்கு கேஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டுமா, ராஜிக்கு தங்கராஜை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். நானே உங்கள் தங்கச்சியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தற்கொலை கேஸ் பற்றி உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப உதவி செய்யும். உங்கள் தங்கச்சி ஸ்ரேயா பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுக்குறீங்களா, அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இந்த ராஜி கேட்ட உடனே தங்கராஜுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். எல்லாம் இந்த கொலகாரன் பாக்கியராஜால் வந்தது. என் தங்கச்சியை என் பொண்ணு மாதிரி வளர்த்தேன், அவளை எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா, இவனோட கல்யாணம் நிச்சயமாச்சு, ஆனால் இவன் போய் இந்த கேடு கெட்டவன் மலரை போய் இழுத்துட்டு வந்துட்டான். கல்யாணம் நின்று போச்சேங்கிற சோகத்தில் என் தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டான். என் தங்கச்சி சூசைட் பண்ணுறதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு இந்த தங்கராஜ் பாக்கியராஜை அடிக்க போக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தங்கராஜை விலக்கி விட்டு, பாக்கியராஜால் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறத எங்களால் நம்பவே முடியலையே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜி அவர் மனசுக்கு பிடிச்சவரை அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதில் உங்கள் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம், இது ஒரு ஸ்ட்ராங்கான காரணமாக எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்க, என்னம்மா ஐபிஎஸ் படிக்கிற திமுறா, என் தங்கச்சி சூசைட் பண்ணதுக்கு 100% காரணம் இந்த பாக்கியராஜ் தான், அப்படி தானே கேஸ் ஃபைலில் எழுதியிருக்கா அப்படின்னு இந்த தங்கராஜ் அடித்து சொல்லிவிட்டு ரேவதி, தரணி, இளவரசி எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு, மாமா நான் கிளம்புறேன், இவங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் சொல்லி அனுப்புங்க, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு என்னமோ ரொம்ப கோவம் வந்த மாதிரி கிளம்பி போயிடுறாரு. நம்ம ராஜிக்கு ஒரே சந்தேகம், இந்த டீட்டெயில்ஸ் தானே கேட்டோம், இதுக்கு போய் இவர் ஏன் இவ்வளோ கோவப்பட்டு அவரை அடிக்கவே போயிட்டாரு, ஏதோ உதைக்கிறே,
இதை பார்த்தா தற்கொலை கேஸ் மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம ராஜிக்கு மைண்ட் ஃபுல்லாக செட் ஆயிடுது. இப்போ நம்ம ராஜி மீனா கிட்ட எனக்கு கோல்டு கேஸ் பற்றின ரிப்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் இந்த இன்டர்வியூவில் நான் நிறைய மார்க்ஸ் வாங்கி ஸ்டார்ஸ் வாங்க முடியும். எனக்கு உங்களோட உதவி வேணும். நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறீங்க, பேங்க் ரிப்போர்ட்ஸ் ஆர்டிஐ ரிப்போர்ட்ஸ்லாம் வேண்டும் அப்படின்னு இந்த ராஜி கேட்க, மீனாவும் உனக்கு இல்லாததா கண்டிப்பாக செய்கிறேன், என்னென்ன வேணும் அப்படின்னு எழுதி மட்டும் கொடுத்துரு அப்படின்னு மீனாவும் சொல்ல, எதுக்கு இந்த கேஸ்லலாம் தலையிடுறீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த ராஜலக்ஷ்மி ஆமாம் ஆமாம், வேலை வெட்டி இல்லாமல் பொம்பளைக்கு என்ன கேட்குது ஐபிஎஸ் வேலை அப்படின்னு பேச கோமதிக்கு கோபம் வந்துடுது. இவளை பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ராஜி, நீ இந்த வேலையை கரெக்டாக பார்த்து ஸ்டார்ஸை வாங்கி இந்த ராஜலக்ஷ்மி மூஞ்சில் தூக்கி எறியணும். இவங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த காலத்திலே நினப்பு, பொண்ணுங்களாம் எவ்வளோ அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு உன்னோட ஐபிஎஸ் வேலை மூலமாக நீ காக்கி சட்டை போட்டுட்டு இவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து காட்டணும் அப்படின்னு இந்த கோமதியும் சேர்ந்துக்கிட்டு மீனா, ராஜி, கோமதி எல்லாருமே தங்கராஜோட தங்கச்சி ஸ்ரேயாவோட தற்கொலை வழக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. அதுலேயும் அடுத்த நாளே மீனா ராஜி கேட்ட மாதிரி பேங்க் டாக்குமெண்ட்ஸு ஆர்டிஐ ரிப்போர்ட்ஸு அப்படின்னு எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. இதே வீட்டுக்குள்ளே எஸ்ஐயா சுரேஷ் இருக்கிறதுனால சுரேஷோட உதவியை கேட்குறாங்க ராஜி. ஆனால் சுரேஷ் இப்போ வேலையில் இன்னும் ஜாயின் பண்ணல. வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கேஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரே தவிர எஸ்ஐ சுரேஷ் கிட்டேருந்து எந்த ஒரு உதவியுமே ராஜிக்கு கிடைக்கல. போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம ராஜிக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு ஸ்ரேயா தற்கொலை பண்ணிக்கிட்டப்போ அவங்களுக்கு என்னென்ன எவிடன்ஸ் கிடச்சிச்சு, டெத் சர்டிஃபிகேட்டு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதுக்கிடையில் நீங்கள் கொடைக்கானல் போயிருந்தப்போ நான் வீட்டில் வேலை செஞ்சேன்லம்மா, அதுக்கு இன்னும் ராகவனும் ராஜலக்ஷ்மியும் எனக்கு சம்பளமே கொடுக்கலம்மா அப்படின்னு கேட்டு அந்த வேலைக்காரம்மா நம்ம மலர்கிட்ட வர, நம்ம மலரும் நீங்கள் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே ஸ்ரேயா, அந்த வீட்டில் அந்த டைமில் இவங்க தான் வேலைக்காரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இவங்கள ஸ்ரேயாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா நீங்கள் இவங்கள கேளுங்களேன் அப்படின்னு ராஜிக்கிட்ட நம்ம மலரை அந்த வேலைக்கார அம்மாவை அறிமுகம் பண்ண, நீங்கள் அங்கே தான் வேலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, ஸ்ரேயா ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைம்மா, அன்னைக்கு நைட்டு கூட ஸ்ரேயா பாப்பா கூட தங்கராஜ் சண்டை போட்டுட்டு தான் வெளியே போனார், அடுத்த நாள் பார்த்தா ஸ்ரேயா பாப்பா தூக்கு மாட்டிக்கிச்சா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. தங்கராஜுக்கு இருந்தாலும் இவ்வளோ கோவம் ஆகாதுமா, அவர் சண்டை போட்டுட்டு ஆனால் பாக்கியராஜ் தான் கொலைக்கு காரணம் அப்படின்னு பாக்கியராஜ் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்காருமா அப்படின்னு இவங்க பாட்டு கதையை ஆரம்பிக்க, என்னது தங்கராஜ் தான் லாஸ்ட்டாக பேசினாரா அப்படின்னு ராஜிக்கு தங்கராஜ் மேலே சந்தேகம் வந்தது. பார்த்திங்கன்னா தங்கராஜோட ஃபோன் டீட்டெயில்ஸு, அக்கம் பக்கத்தில் தங்கராஜ் எங்கெங்கெல்லாம் போனார், அன்னைக்கு இறந்த அன்னைக்கு எங்கேயாவது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குதா அப்படின்னு இந்த ராஜி அவங்களோட ஐபிஎஸ் வேலையை மீனா கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து தங்கராஜ் மேலே ஒரு சந்தேகத்தோடு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்றாப்புல தங்கராஜ் தன்னோட தங்கச்சி செத்து ஒரு வாரத்திலேயே அவரோட பேங்க் டீட்டெயில்ஸு, அந்த சொத்து விவகாரம் எல்லா பக்கமும் திரும்புது. தங்கராஜோட தங்கச்சி ஸ்ரேயா பேர்லேருந்து நிறைய சொத்து எல்லாமே தங்கராஜ் பேரில் மாறியிருக்கு. ஸ்ரேயா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற ஃபைல்ஸை தங்கராஜ் தான் ரொம்ப வேகமாக மூவ் பண்ணி அதுக்கான டெத் சர்டிஃபிகேட்டு, அது இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அப்படின்னு ஒவ்வொன்றா நகர்த்தி அது மூலமாக தான் ஸ்ரேயாவோட சொத்து எல்லாத்தையுமே தாப்பக்கம் மாற்றிருக்காரு. இப்போ ராஜி என்ன பண்ணுறாங்க, இவர் ஏன் சொத்தை அவ்வளோ வேகமாக தாம் பேருக்கு மாற்றினாரு, தங்கச்சியை பொண்ணு மாதிரி வளர்த்தேன்னு சொன்னார், சொத்து மேலே இவருக்கே இவ்வளோ ஆசை அப்படின்னு சந்தேகம் வருது. என்ன பண்ணுறாங்க இந்த ராஜி, அவங்களுடைய போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக ஸ்ரேயா டெத் சர்டிஃபிகேட்டில் எந்த தேதி போட்டிருக்கு, என்னென்னலாம் ஆதாரம் கிடச்சிச்சா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இப்போ ஸ்ரேயாவோட உடம்புலேருந்து ஆணோட முடி கிடக்குது, அவங்க நெகை கிடுக்கிலேருந்து ஒரு சில சதையெல்லாம் கிடச்சிச்சா அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக யாரோட சதை அது, யாரோட முடி அது அப்படின்னு செக் பண்ணுறாங்க. எல்லாமே தங்கராஜோட டிஎன்ஏவோட ஒத்து போகுது. தங்கராஜோட முடி, அவருடைய சதை எல்லாமே எப்படி தன்னோட தங்கச்சியோட நெகத்துலேருந்து அவங்களுடைய ஆடைகள்லேருந்து கிடச்சிச்சா அப்படின்னு இந்த விவரங்களையும் சேகரிக்கும் போது எல்லாமே தங்கராஜோட மேட்ச் ஆகுது. இப்போ ராஜிக்கு முழு சந்தேகம் ஃபுல்லாக தங்கராஜ் மேலே திரும்புது. இது கண்டிப்பாக தற்கொலையாகவே இருக்காது, கொலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தில் தங்கராஜை ஒரு ஹோட்டலுக்கு வர வைக்கிறாங்க. இதில் மீனாவும் ராஜியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தங்கராஜுக்கிட்ட, உங்கள் தங்கச்சி ஸ்ரேயா பற்றி நான் பேசணும்,
அன்னைக்கு வீட்லேயே கேட்டேன், நீங்கள் பாக்கியராஜ் மேலே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்க. இங்கே பாக்கியராஜ் அதுக்கு தான் கூட்டிகிட்டு வரல. எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஏன் தங்கச்சியை நானே எதுக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு தங்கராஜ் வாயை விடுறாரு. நான் அவங்க தற்கொலை பண்ணிட்டது எதுக்குன்னு தானே கேட்டேன். நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க, கொலைக்கலன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் எதுக்கோ கூப்பிட்றீங்கன்னு பார்த்தா என் தங்கச்சி முடிஞ்சு போன கேஸை பற்றி விசாரிக்கிறீங்க அப்படின்னு தங்கராஜ் கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிற ராஜி அவங்களுக்கு ப்ரூஃப் ஆயிடுது, தங்கராஜ் தான் சொத்துக்காக தன்னோட தங்கச்சியவே கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டு, பேங்க் டாக்குமெண்ட்ஸ், ஆர்டிஐ ரிப்போர்ட்ஸு, ஃபோன் ரெக்கார்ட்ஸ், அது இல்லாமல் இப்போ என் தங்கச்சி நான் எதுக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு தங்கராஜ் கேட்ட ஃபோன் ரெக்கார்ட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுறாங்க இந்த ராஜி. இதன் மூலமாக ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இந்த ராஜிக்கு ஒரு கொலையை எப்படி தற்கொலையாக மாற்றி 6 வருஷமாக அவரோட அண்ணன் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டை கோல்டு கேஸ் ஸ்டடியில் ராஜி ப்ரூஃப் பண்ணதுனால ராஜிக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆர்டரே கிடைக்க போகுது. நம்ம ராஜி தான் தங்கராஜ் தான் ஸ்ரேயாவை கொலை பண்ணாரோ அப்படின்னு இவ்வளோ ஆதாரம் கொடுத்ததுனால நீயே தங்கராஜை அரெஸ்ட் பண்ணணும், எங்கள் போலீஸ் சப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தான் அப்படின்னு போலீஸோட ஒன்றா சேர்ந்து ஐபிஎஸ் ராஜியா தங்கராஜா அரெஸ்ட் பண்ணுறாங்க ராஜி. பாக்கியராஜுக்கு இப்போ தான் மனசே திருப்தியாகுது. இத்தனை வருஷமாக ஒரு பொண்ணோட தற்கொலைக்கு நம்ம காரணமாயிட்டோமே அப்படின்னு ஒரே கில்ட்டியில் இருந்தார் பாக்கியராஜ். ஆனால் தங்கராஜ் தானே தங்கச்சியை சொத்துக்காக கொலை பண்ணிட்டு தான் தங்கச்சி கல்யாணமாகி வெளியே போயிட்டா அந்த சொத்து நமக்கு வராதே அப்படின்னு கொலை பண்ணி தற்கொலையாக மாற்றி அந்த பழியையும் தூக்கிட்டு போய் பாக்கியராஜோட கல்யாணம் நின்னதுனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு எல்லாரும் நம்புகிற மாதிரி செஞ்ச இந்த தங்கராஜ் மேலே அவ்வளோ கோபம் வருது. ராகவனுக்கும் ராஜலட்சுமி நம்ம மாப்பிள்ளை இப்படி கொலை பண்ணிட்டாரே அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர அவங்க பாக்கியராஜை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை. இதை எல்லாத்தையுமே தைரியமாக நிரூபித்த ராஜிக்கு எல்லாராலையும் பாராட்டாமல் இருக்க முடியல. ஆனால் இந்த ராகவனுக்கும் ராஜலட்சுமிக்கு மட்டும் ராஜியை பாராட்ட மனசே வரல. தங்கராஜ் தான் சொத்துக்காக தன்னோட தங்கச்சியவே கொலை பண்ணாரு அப்படின்னு நம்ம ஐபிஎஸ் ராஜி கண்டுபிடிச்சது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள்.